உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஏங்கி கையேந்தி நிற்கும்போது நீங்கள் கேட்காமலே நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. எல்லாரும் இல்லை, முடியாது, இப்போ என்னால் முடியலையே அப்படின்னு ஒரு நாடகம் இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க மட்டும் நீங்கள் கேட்காமலே உங்களோட இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அது ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் உதவி ரொம்ப பெருசு. அதுவும் கேட்காமலே செய்யப்படுற உதவி கடவுளுக்கு சமம். கரெக்டு தானே? அப்படியே ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு முடியலை, உதவி தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க வாயை திறந்து கேட்காமலே செய்கிறது உங்களோட தலையாய கடமை. இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. உங்களை ஒரு துச்சமாகவே யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம நிறையா பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு பொக்கிஷமாக அந்த இடத்துல உங்களை காப்பாற்றி கௌரவப்படுத்தினா அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவங்க கேட்டு செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கேட்காமலே தயவு செஞ்சுருங்க. அதுதான் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1000 நல்லது செஞ்சு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அந்த ஒரு உதவியில் கிடைச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.